ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா vlogs. இன்றைக்கி இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மினி ஸ்நாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஸ்நாக்ஸ்னால் உளுந்து வடை தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து உளுந்து வடை தான். ஸோ இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஸ்டைல்னு நீங்கள் பார்க்காதீங்க, உளுந்து வடைனாலே சேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 5 hours 6 hours வந்து மாவு ஊற வச்சுருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடா மாவு, அரிசி மாவு இதெல்லாம் சேர்க்க மாட்டேன். பார்த்திங்கன்னா வெறுமாவே உளுந்து ஊற வச்சுட்டு நல்லா அது பொங்கி வரா மாதிரி அரைச்சிப்பேன். தண்ணி சேர்க்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதை கட்டியாகவே அரைச்சிப்பேன். ஸோ ஆயில் வந்து கடாயில் வச்சுட்டு சூடாகும் போது தான் நான் வெங்காயமே போடுவேன், கட் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா வெங்காயம் போட்டால் அது கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும், அப்புறமே நம்மளுக்கு சுடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். வெங்காயம் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனவுடனே தான் இதில் போட வேண்டியது. பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகு போடுவேன், நான் பச்சை மிளகா போட மாட்டேன். ஸோ பசங்களுக்கு வந்து வாயிலெல்லாம் இதுவாகும்னு சொல்லிவிட்டு. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். இது வெறும் நம்ம ப்ளெயினாகவே தண்ணி தொட்டு சுட்டாலே போதுங்க. அது நம்மளுக்கு அழகான ஷேப்பில் வந்துடும், நம்ம கையிலே ஒட்டாது. இதுக்கு நம்ம தனியாக மெனக்கெட்டெல்லாம் வேணாம். இதுக்கு தனியாக இதுவெல்லாம் வடை சுடுறதுக்குன்னெலாம் வாங்க வேணாம். சில பேர் பால் கவரெல்லாம் அந்த மாதிரி செய்வாங்க. அதுவுமே எனக்கு வேண்டான்னு தோணுது. இந்த மாதிரி நம்ம தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு இதை கையை துவச்சி ஒரு இதுக்கும் நம்ம பண்ணால் பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, அழகாக வந்துடும். ஷேப் பாருங்கள், அழகாக ஹோல்ஸ் கூட போட்டு நடுவில் அழகாக வடை வந்துடும். ஸோ இது சிம்பிளான டிஷ் தான், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சிம்பிளான டிஷ் தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.